மெரினாவில் ரோப்கார் வசதி, பள்ளிகளுக்கு புதிய பேருந்துகள் அப்படின்னு சென்னை மாநகராட்சி பட்ஜெட்ல பல்வேறு அதிரடி அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கு. சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை கூட்டரங்குல மேயர் பிரியா 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க. அந்த இடைக்கால பட்ஜெட்ல பக்கிங்ஹாம் கால்வாய் கரையில நடைபாதை, மிதிவண்டி பாதையுடன் கூடிய பசுமையாக்கல் திட்டம், கோடை காலங்கள்ல தூய்மை பணியாளர்களுக்கு மோர் போன்ற பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்துச்சு. சென்னை மெரினா கடற்கரையில கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப்கார் வசதி, பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பான பயணத்திற்கு புதிய பேருந்துகள், புற்றுநோய் கண்டறிய நவீன பரிசோதனை வசதி போன்ற அறிவிப்புகளையும் மேயர் வெளியிட்டாங்க. தண்டையார்பேட்டை, கே நகர் உள்ளிட்ட மண்டலங்கள்ல பள்ளி மாணவர்களுக்கான பாதுகாப்பான வழித்தடங்கள் 2 கோடி ரூபாயில உருவாக்கப்படும் அப்படின்னும், அம்பத்தூர், மஞ்சம்பாக்கம் ஏரி உள்ளிட்ட 30 நீர்நிலைகளை புனரமைக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான பிரத்யேக வசதிகளோட பூங்காக்கள் மேம்படுத்தப்படும் என்பது உட்பட 90 அறிவிப்புகளை சென்னை மாநகராட்சியின் இடைக்கால பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கு.